வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் சாலை மேம்பாலம் உள்ளிட்ட திட்டங்களுக்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்றைய தினத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்றினார். காலை 9:25 மணிக்கு அவர் காரில் ஆளுநர் மாளிகையிலிருந்து சட்டமன்ற வளாகத்துக்கு வந்தார். ஆளுநருக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்து வரவேற்றனர். பின்னர் சபாநாயகர் செல்வம் ஆளுநரை வரவேற்று சபையின் மைய மண்டபத்திற்கு அழைத்து சென்றார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து ஆளுநர் கைலாஷ்நாதன் தமிழில் உரையாற்றினார். உரையின் போது புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 21,772 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதன் மூலம் வேலையில்லா விகிதம் 6.7% 4.3% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி மழை நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவிலே புதுச்சேரியில் உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக கூறி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரி கடலூர் 4 வழி சாலையும் இந்திரா காந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ரூபாய் 1000 கோடி வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் சட்டசபையில் ஆளுநர் தெரிவித்தார். ஆளுநர் 55 நிமிடங்கள் உரையாற்றினார். பின்னர் ஆளுநர் புறப்பட அவரை சபாநாயகர் வழி அனுப்பினார். ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நாளை காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை வருகிற 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 27ஆம் தேதி வரை 14 நாட்கள் நடைபெறும் என்றும் 12ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்று தெரிவித்தார். 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட் தொகை 13,600 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்று தெரிவித்த சபாநாயகர் செல்வம், பட்ஜெட் உரையும் கையடக்க கணினியில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும். இதனை பயன்படுத்தும் விதம் குறித்து பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி மூலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஜான்குமார் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குழுமம் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் கொசு மருந்து அடிக்கும் பணி புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ, நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தலைமையிலும் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் முன்னிலையிலும் நடைபெற்றது. சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் பகுதிகளை தொடர்ந்து சக்தி நகர் பகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணியானது சிறப்புற நடைபெற்றது. கொசு மருந்து அடிக்கும் பணிக்கான நிதியினை அரசுடன் சேர்ந்து தனது சொந்த செலவிலும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் நலன் கருதி செய்யப்படும் இந்த கொசு மருந்து அடிக்கும் பணியினை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த அரங்கனூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் குழந்தைகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த அரங்கனூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கேஜி குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டி டே மற்றும் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த மகளிர் தின விழாவில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளோடு இணைந்து பல போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்றனர். மகளிர் தினத்திற்கான இந்த போட்டிகள் வகுப்பு வாரியாக ஒவ்வொரு வகுப்புக்கு ஏற்ற வகையில் அந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளானது அந்த பள்ளியில் பயிலுகின்ற பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்காத பெற்றோர்களும் பயன்பெறும் வகையில் அமைந்திருந்தது. நாள்தோறும் தன்னலமின்றி ஓய்வில்லாமல் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மகளிரையும் போற்றும் வகையில் கொண்டாடப்படுகின்ற இந்த மகளிர் தின விழாவில் நடத்தப்பட்ட போட்டியில் திரளான மகளிர் பங்கேற்று சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் 7வது ஆண்டு விழாவும்
மகளிர் தின விழாவும் புதுவை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் 7வது ஆண்டு விழாவும் மகளிர் தின விழாவும் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. காலையில் நடைபெற்ற சங்க ஆண்டு விழாவில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆண்டு விழாவிற்கு மூத்த பேராசிரியர் ராஜபாண்டியன் தலைமை தாங்கினார். சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் சோலை மலைச்சாமி அனைவரையும் வரவேற்றார். சங்க செயலாளர் சிவகுமார் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் தெலுங்கானா மாநில பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தேசிய செயலாளருமான பேராசிரியர் புள்ளையா சிறப்புரையாற்றினார். கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பார்த்தசாரதி, தேசிய செயலாளர் சுவாமிநாதன், மண்டல செயலாளர் ராஜேஸ்வர் ராவ், தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் தலைவர் மனோகரன், செயலாளர் மது, துணைத் தலைவர் உஷார கோத்தம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் 80 வயதுக்கு மேற்பட்ட மூத்த பேராசிரியர்களுக்கு சால்வி அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டனர். விழா நிறைவில் செயற்குழு உறுப்பினர் பார்த்தசாரதி அனைவருக்கும் நன்றி கூறினார். பேராசிரியர் நடன குஞ்சிதம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். பிற்பகல் அமர்வில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் உமா தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சவுந்தரவள்ளி விழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். மூத்த வழக்கறிஞர் திருமதி மேரி அண்ணா தயாவதி மூத்த குடிமக்களின் வாழ்வும் வளமும் சட்ட பாதுகாப்பு குறித்து விளக்கவுரையாற்றினார். மகளிர் தின விழாவையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு செய்யப்பட்டது. பேராசிரியர் ஷைமா நன்றி உரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை மதாம் எர்னஸ்டீன் பாரதி, முன்னாள் கல்லூரி முதல்வர் வரலட்சுமி, துணை செயலாளர் சக்குபாய், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜோஸ்பின், மேரி, நிர்மலா, ஜெயஸ்ரீ, ஆஷா ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி வனத்துறை சார்பில் ஊசுடு உள்ளிட்ட முக்கிய ஏரிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு நடந்தது. இதில் பள்ளி, கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு வனத்துறை சார்பில் ஊசுடு ஏரி, பாகூர் ஏரி, அரியாங்குப்பம், அலையாத்தி காடுகள் ஆகிய பகுதிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு நடந்தது. எத்தனை வகையான பறவைகள் புதுச்சேரிக்கு வருகின்றன, அவை எங்கிருந்து வருகின்றன, அவற்றை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த கணக்கெடுப்பில் இடம்பெற்றன. அப்பொழுது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய கூழைக்கடா, அருவாள் மூக்கன், கர்னூல், பாம்புதரா, ஆலா போன்ற பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் சில நாட்களில் பிளெமிங்கோ, பூனாரை போன்ற பறவைகள் வர துவங்கும். இவை குஜராத்தில் துவங்கி கர்நாடகா வழியாக புதுச்சேரி ஏரிக்கு வந்து தூத்துக்குடி செல்லும் என கணக்கெடுப்பில் பங்கேற்ற பறவை ஆராய்ச்சியாளர் பூபேஷ் குப்தா கூறினார். இதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பறவைகளின் பெயர், அவற்றின் வாழ்க்கை, பயன், நீர்வளம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டனர். காசோலை மோசடியாக பணம் மாற்றம் செய்யப்பட்டதை கண்டறிய தவறிய தனியார் வங்கிக்கு அசல் தொகையை 9% வட்டியுடன் பாதிக்கப்பட்டவருக்கு திரும்பித் தர மாநில நுகர்வோர் ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சிவராஜ். இவர் 1,50,000 ரூபாய் காசோலையை பெங்களூருவில் வசிக்கும் தனது சகோதரர் அமரராஜ் தனராஜுக்கு தனியார் கொரியர் மூலம் கடந்த 2012 ஜூன் 23ஆம் தேதி அனுப்பினார். ஆனால் அந்த காசோலை அடங்கிய கொரியர் அவருக்கு சேரவில்லை. சந்தேகமடைந்த அவர் இது தொடர்பாக தன்னுடைய வங்கியை அணுகி விசாரித்த போது காசோலையை டெலிவரி செய்த ரோஹித் என்பவர் அந்த காசோலையை பணமாக்கி பெங்களூரு ஜெயநகர் கிளையில் அவரது கணக்கில் வரவு வைத்திருப்பது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த அவர் புதுச்சேரி மாநில நுகர்வோர் ஆணையத்தில் முறையிட்டு இருந்தார். இம்மனுவை விசாரித்த ஆணைய தலைவர் சுந்தர வடிவேலு மற்றும் உறுப்பினர் உமாசங்கரி ஆகியோர் சிவராஜ் கணக்கு வைத்துள்ள தனியார் வங்கி காசோலையில் வெளிப்படையான மாற்றத்தை கண்டறிய தவறிவிட்டது. எனவே அசல் தொகையை திருப்பி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் காசோலை மோசடியாக பணமாக்கப்பட்ட கடந்த 2012 ஜூன் 26ஆம் தேதி முதல் தொகை திரும்ப கிடைக்கும் தேதி வரை ஆண்டுக்கு 9% வட்டியும் வழங்க வேண்டுமென உத்தரவிட்டனர். நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு அவசியம் என அரசு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கரிக்கலாம்பாக்கத்தில் உலக மகளிர் தின விழா நடந்தது. முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். சபாநாயகர் செல்வம், கலெக்டர் குளந்துங்கன் உட்பட பலர் பங்கேற்றனர். சிறப்பு அழைப்பாளராக கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்று பல துறைகளில் சாதனை படைத்த மகளிர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாரதி கண்ட கனவை நனவாக்கும் வகையில் புதுச்சேரியில் பெண் பிள்ளைகள் அனைவரும் படித்து வருகின்றனர். தற்போது புதுச்சேரியில் எடுக்கப்பட்ட அரசு வேலையில் அதிக அளவில் மகளிர் இடம்பெற்றுள்ளனர். சுய தொழில் செய்ய மகளிர் குழுக்களுக்கு நிதி உதவி வழங்கியது. பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருந்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும். பள்ளி மற்றும் பணி செய்யும் இடங்களில் பெண்கள் பாதுகாப்பிற்காக புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு அவசியமாக உள்ளது என்றார். புதுச்சேரியில் 4 பேரிடம் 38.78 லட்சம் ரூபாயை சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஏமாற்றியது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அருண். இவர் மர்ம கும்பலின் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தார். அதில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற தகவலை நம்பி லிங்க் மூலம் பல்வேறு தவணைகளில் 36.91 லட்சம் ரூபாய் அனுப்பினார். பின் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்ற போது அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. உருளையன்பேட்டை சேர்ந்தவர் கலைவாணன். இவரது மொபைல் போனில் பேசிய நபர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறினார். அதை நம்பி விண்ணப்பித்த அவரிடம் விசாவிற்கு டெபாசிட் கட்டணம் செலுத்த வேண்டுமென மர்ம நபர் கூறினார். இதற்காக 1.45 லட்சம் ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் அவர் ஏமாந்தார். பெரிய காலாப்பட்டு ரேகா 20,000 ரூபாய், மதகடிப்பட்டு பழனி 22,000 ரூபாய் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஊரக வளர்ச்சி இயக்குநரகம் சார்பில் கிராம செழிப்பு பின்னடைவு திட்டம் குறித்து களப்பணியாளர்களுக்கான 6 நாள் பயிற்சி முகாமினை வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சி இயக்குநரகம், மாவட்ட ஊரக வளர்ச்சி நிறுவனம், புதுச்சேரி மாநில கிராமப்புற வாழ்வாதார பணி வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆகியவை இணைந்து நடத்தும் கிராம செழிப்பு பின்னடைவு திட்டம் குறித்த களப்பணியாளர்களுக்கான 6 நாட்கள் பயிற்சி முகாம் அரியாங்குப்பம் அச்சயம் பாலின வள மையத்தில் இன்று தொடங்கியது. அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் தலைமை தாங்கி பயிற்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், பாலின ஒருங்கிணைப்பாளர் சாவித்ரி, PLF மேனேஜர், ஜெண்டர், CRP மற்றும் 40 பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளின் சமூக வல்லுநர்கள், கணக்காளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாலின முகாம் 3.0 குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் 3ஆம் அத்தியாயம் சுய உதவி குழு அளவிலான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குழுவின் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் விழிப்புணர்வு சட்ட ஆலோசனைகள், உறுதிமொழி ஏற்பு, பாலின விழிப்புணர்வு பற்றிய பதாகைகள், படிவங்கள், அவசர உதவி எண்கள், ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒட்டுவதற்கான ஸ்டிக்கர்கள் மற்றும் பாலின தோழிகளை அடையாளப்படுத்துவதற்கு பேட்ஜ் வழங்கப்பட்டது. கரிக்கலாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள கரிக்கலாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளியின் முன்மழலையர் வகுப்பிற்கான ஆல் திம்ஸ் டே, மழலையர் படிப்பு முடித்து மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா, மாணவர் ஆண்டு மலர் வெளியீட்டு விழா என முப்பெரும் விழா பள்ளி வளாகத்தில் நடந்தது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ரேணுகாம்பாள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். ஆசிரியர் ரேணுகா முன்னதாக வரவேற்று பேசினார். ஆசிரியர் புருஷோத்தமன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். சிறப்பு விருந்தினராக வட்டம் 4 பள்ளி துணை ஆய்வாளர் அமல்ராஜ் லிமாஸ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டமளித்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து ஆசிரியர்கள் இந்திரா பிரியதர்ஷினி, சவிதா ஆலோசனையில் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் உருவாக்கிய மாணவர் ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் லட்சுமி, வள்ளி ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக ஆசிரியர் ரஜிதா நன்றி கூறினார். மின் பணியாளர் நலசங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு ரசீது வழங்கும் நிகழ்ச்சி
வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மின் பணியாளர் நலசங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் வில்லியனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். சங்க தலைவர் செம்மநேரி தலைமை வகித்தார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மின் பணியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி வாழ்த்து பேசினார். மேலும் அரசு அங்கீகாரம் பெற்ற மின்மீட்டர் மேக்ஸ்வெல் கோ சரம்யா கம்பெனியின் உரிமையாளர் கலந்து கொண்டு வில்லியனூர் தொகுதி உறுப்பினர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆயுள் காப்பீட்டு ரசீதை வழங்கினார். தொடர்ந்து அரசு மின் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் பாலகுரு, பொதுச் செயலாளர் தயாநிதி, ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தமன், இணை செயலாளர் குணசேகரன், துணை தலைவர் பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நவமால் காப்பேர் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேர் ஊராட்சியில் தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நவமால் காப்பேர் விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை சின்னத்தம்பி தலைமை தாங்கினார். கண்டமங்கலம் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சின்னத்தம்பி அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புஷ்பராஜ் மற்றும் கண்டமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் வாசன், விவசாய அணி அமைப்பாளர் செல்வரங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையத்தில் அமைந்துள்ள மதுரை வீரனுக்கு 9ஆம் ஆண்டு விழா மற்றும் முப்பூசை படையல் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் கல்கி கோவில் அருகே அமைந்துள்ள மதுரை வீரனுக்கு 9ஆம் ஆண்டு திருவிழா மற்றும் முப்பூசை படையல் விழா காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் நடைபெற்றது. இந்த விழாவில் இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம், புதுச்சேரி ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் டாக்டர் ராம்குமார், புதுச்சேரி சமூக நீதி பேரவை தலைவர் தனராமன், சட்ட ஆலோசகர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். பழங்குடி காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் ஏராளமானோரின் குலதெய்வமான ஸ்ரீ மதுரை வீரனுக்கு குல வழக்கப்படி முப்படை பூஜை செய்தும் கலாச்சார நடனங்களும் நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க தலைவர் சுரேஷ் தலைமையிலும் முதன்மை செயலாளர் செல்வம், கௌரவ தலைவர்கள் சுப்ராயலு, கல்யமூர்த்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் மதிய விருந்தும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள நோனாங்குப்பம் ஆற்றில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் மிதந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் நோனாங்குப்பம் ஆற்றின் மேல் மேம்பாலம் உள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை நோனாங்குப்பம் மேம்பாலத்தின் கீழ் உள்ள ஆற்றில் உடல் உப்பிய நிலையில் அடையாளம் தெரியாத சுமார் 45 வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் மிதந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அப்பொழுது புதுச்சேரி கடலூர் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் படகு குழாமுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் என 100க்கும் மேற்பட்டோர் அங்கு திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்ததுடன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி பெரியார் நகர் ஏழுமலை மனைவி நிர்மலா என்பதும் கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது. கடந்த 3 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இது குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து நிர்மலா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி இறந்தாரா என விசாரணை நடத்தி வருகின்றனர். பன்ருட்டி காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த உதவியாளர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பசுமாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் காந்தி. இவர் தமிழ்நாடு காவல்துறையில் 1986ஆம் ஆண்டில் காவலராக பணியில் சேர்ந்தார். காந்திக்கு மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ள நிலையில்
வேலூர் மாவட்டத்திலிருந்து உதவி ஆய்வாளராக பணியிட மாற்றமாக பன்ருட்டி காவல் நிலையத்திற்கு கடந்த ஆண்டு முதல் இருந்து பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் காவலர் குடியிருப்பிலிருந்து பணிக்கு செல்வதற்காக தயாராக இருந்தபோது திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உதவி ஆய்வாளர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய பயணிகள் நிழற்குடை பயன்பாட்டிற்கு வராததால் குப்பை கூளமாக காட்சியளித்து வருகிறது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகள் சீரமைக்கப்பட்டு புதுப்பொலிவு பெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள பயணிகள் நிழற்குடை 75% பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்னும் சில பணிகள் செய்ய வேண்டியுள்ளது. வரும் காலம் கோடை காலம் என்பதால் மக்கள் பேருந்துக்காக காத்திருக்கும் வேளையில் இந்த பயணிகள் நிழற்குடையை பயன்படுத்துவது வழக்கம். இதை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் புதிய பயணிகள் நிழற்குடை அங்கு அமைக்கப்பட்டு இருந்த போதிலும் பணிகள் முழுமையாக நிறைவடையாததால் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை. மீதி பணிகள் எஞ்சியுள்ள நிலையில் அந்த பயணிகள் நிழற்குடை தற்போது குப்பை கூளமாக காட்சியளித்து வருகிறது. விரைவில் இந்த பயணிகள் நிழற்குடையின் பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினம் மற்றும் சர்வதேச டைலர்ஸ் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பிரத்யேகமாக டைலரிங் செய்து உலக சாதனை நிகழ்த்தினர். பாண்டிச்சேரி திரேஷிஹா உமன் வேர்ல்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினம் மற்றும் சர்வதேச டைலரிங் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் மூலம் உலக சாதனை நிகழ்வு லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், சமுதாயத்தின் சாரல் நிறுவனர் தமிழ் ஆகியோர் உலக சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். இதில் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தையல் கலை பயின்ற பெண்கள் கலந்து கொண்டு 34 நிமிடத்தில் பிரத்யேகமாக எம்ப்ராய்டரி செய்து உலக சாதனை புரிந்தனர். இதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சாதனை படைத்த மகளிர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். திருவண்ணாமலையில் புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஐயப்பன். பிரபல ரவுடியான இவர் மீது கொலை, கொள்ளை, வெடிகுண்டு, விபச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் புதுச்சேரி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் காவல்துறையினரின் கெடுபிடியால் தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பதுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை அடுத்த நீலந்தாங்கல் ஏரிக்கொடி பகுதியில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வேட்டவளம் போலீசார் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் நகர டிஎஸ்பி அறிவழகன் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் புதுச்சேரியை சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பன் என்பதும் புதுச்சேரியை சேர்ந்த விபச்சார புரோக்கர் தலைமையில் ஜீவானந்தபுரம் பகுதியை சேர்ந்த ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி ரவுடி திருவண்ணாமலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் மகளிர் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் அடிப்படையில் மகளிர் மக்கள் மன்றம் நடைபெற்றது. மேலும் மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் தங்களது கோரிக்கைகளான பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும், பேருந்துகள் ஒரு சில நேரங்களில் பேருந்து நிறுத்தம் இடத்தில் நிற்காமல் செல்வதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதனை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் வில்லியனூர் மாதா வீதி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுவதை துரிதப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை
காவல் கண்காணிப்பாளரிடம் முன்வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்நிலை ஆய்வாளர் செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன், முத்துக்குமார் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.